அசுரனின் பதுமையவள் 97. எப்படியும் அந்த சுடர் நம்மிடம் நியாயமாக நடந்து கொள்ளப் போவது இல்லை. பின் எதற்காக அவன் சொன்னதை அப்படியே கேட்க வேண்டும் என்று எண்ணிய நிலாவிற்கு சிறிதும் உயிர் பயம் இல்லை. அவள் எண்ணம் முழுவதும் ஆம்பலை எப்படி பழிவாங்குவது என்ற நினைப்பிலேயே இருந்தது. சுடரின் காட்டு பங்களாவிற்குள் சென்ற எந்த பெண்ணும் நலமாக வீடு வந்ததாக சரித்திரமே இல்லை. ஆம்பலை அங்கு அனுப்பி வைத்தால் இனி அனல்விழி அவளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பது அவள் திண்ணம். இந்த ஆம்பல் விரும்பியே அந்த சுடரிடம் சென்றாள் என்பது போன்ற பிம்பத்தை அனல்விழியிடம் உருவாக்கிவிடலாம் என்று திட்டம் தீட்ட ஆரம்பித்தாள் நிலா. ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் பெண்ணை நாம் என்ன மாதிரியான இடத்திற்கு அனுப்ப நினைக்கின்றோம் என்ற குற்ற உணர்வு சிறிதும் அவளிடம் இல்லை. நிலா மனநிலை பாதிப்படைந்த பெண்ணாக இருந்தாலும் அவளின் அடிமனதில் இருந்த குரோதமே இவ்வாறு வெளிவந்து கொண்டு இருந்தது. நிலாவிற்கு அவசியம் மருத்துவர் உதவி தேவை என்று அன்று அவளின் மருத்துவர் சொன்னதை ஆம்பல், அழகி மற்றும் ஆதி மூவருமே மறந்து போய் இருந்தனர். ஆம்பலோ அனல்விழி நினைவிலேயே இருக்க, அழகியோ சிவா தன்னிடம் சரியாக பேசுவதில்லை என்ற நினைப்பில் உழன்று கொண்டிருந்தாள். அடிக்கடி ஆம்பலிடம் பேசி தன் மனப்போக்கை வேறு செயல்களில் கொண்டு வந்தாலும் அவளின் மனதின் ஓரத்தில் அடிக்கடி சிவா வந்து அவளை பாடாப்படுத்த ஆரம்பித்தான். இவள் அவனுக்கு அழைக்கும் நேரம் எல்லாம் ஏதாவது வேலை வந்துவிட்டது என்று சொல்லி அவளை புறக்கணிக்க ஆரம்பித்து இருந்தான் சிவா. அதனால் அழகி சோர்ந்து போனாள். இதை அவள் ஆம்பலிடம் சொல்லவும் இல்லை. கர்ப்பமாக இருக்கும் தன் அண்ணி ஏற்கனவே அதிகம் குழப்பத்திலும் மனக்கவலையிலும் இருக்கின்றார். இதில் தான் வேறு ஏன் அவரை குழப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் அப்படியே அதை விட்டுவிட்டாள். ஆதியோ நிலாவிடம் இருந்து தங்களை பாதுகாக்க கருதினானே தவிர அவளுக்கு சிகிச்சை தேவை என்ற எண்ணம் அவனுக்கு சிறிதும் வரவில்லை. இதில் அவன் தவறு எதுவும் இல்லை. அவன் நிலாவை பற்றி எண்ணாததற்கு அவள் அவர்களுக்கு செய்த துரோகம் கூட காரணமாக இருக்கலாம். அனல்விழியோ எந்த எண்ணத்தில் இருக்கின்றான் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அப்படி அவனுக்கு நிலாவை பற்றி தெரிந்து இருந்தாலும் அவன் நிலாவை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்திருப்பானா என்பது கேள்விக்குறிதான். இந்த பக்கம் சிவாவோ என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அழகியையும் ஆம்பலையும் பிரிப்பது இயலாத காரியம் என்பதை உணர்ந்த நிலா தக்க சமயம் வரும் வரை காத்திருக்க ஆரம்பித்தாள். மதியம் வரை அழகியுடன் பேசிக்கொண்டிருந்த ஆம்பல் பின் உணவை உண்டுவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். உண்டதும் மசக்கையின் உபாதைகள் தொடங்கிவிட வாந்தி, தலை சுற்றல் என்று மொத்தமாக சுருண்டு போனாள். கட்டிலில் படுத்து இருந்தவள் தட்டு தடுமாறி எழுந்து அலமாரியில் மருத்துவர் கொடுத்த மாத்திரைகளை எடுத்து விழுங்கி தண்ணீர் அருந்திவிட்டு திரும்பவும் கட்டிலில் படுத்து உறங்க ஆரம்பித்தாள். அப்போது மெதுவாக ஆம்பலின் அரைப்பக்கமாக வந்த நிலா அவள் உள்பக்கமாக கதவை பூட்டியிருப்பதை பார்த்து, இப்பென்ன செய்வது, ஜன்னல் திறந்திருக்கின்றதா என்று பார்க்கலாம் என்ற நினைப்போடு வெளியே இருந்து தோட்டத்தின் வழியாக ஆம்பலின் அறை இருக்கும் இடத்திற்கு வந்தாள். உள்ளே ஆம்பலின் அறையில் ஏசி ஓடிக்கொண்டு இருப்பதால் சிறு இடைவேளி கூட இல்லாமல் முழுவதுமாக அடைத்திருந்த ஜன்னலை பார்த்து ஓங்கி தன் பாதத்தை தரையில் உதைத்தாள். இந்த நிலா இதற்கெல்லாம் சோர்வடைந்து விடமாட்டாள் என்று நினைத்தவள் வேறு வழிகளை யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் அப்படியே சமையல் அறைக்குள் நுழையும் போது அங்கிருந்த வேலையாட்கள் நிலாவை கண்காணிக்க ஆரம்பித்தனர். அங்கு இருந்தவர்கள் அனைவரது கண்ணும் தன்மேல் தான் உள்ளது என்பதனை அறிந்தவள் திரும்பவும் சத்தம் இல்லாமல் வந்த வழியே சென்றாள். அவள் சென்றதும் அங்கிருந்த ஒரு பெண்மணி வேகமாக ஆதியை தன் அலைபேசி மூலம் அழைத்தார். நிலா இப்போது இங்கே வந்தார் ஐயா. ஆனால் நாங்கள் அவரை கண்காணிப்பதை பார்த்து சத்தம் இல்லாமல் வந்த வழியே சென்று விட்டார் என்று கூறினார். அதை கேட்ட ஆதி, ஜாக்கிரதை, அவள் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப வரலாம். அன்னிக்கு கொடுக்கும் உணவுகளை நன்றாக ஆராய்ந்துவிட்டு கொடுங்கள் என்று சொல்லி வைத்தான். நிலாவிற்கு பின் பெரிய கூட்டம் உள்ளது என்பதனை அறியாத ஆதியோ அவள் உணவில்தான் ஏதேனும் கலக்க நினைப்பாள், அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்ற நினைப்பில்தான் அவன் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தான். தன் கையை பிசைந்து கொண்டே யோசித்தபடி இருந்தவளின் அலைபேசிக்கு திரும்பவும் அழைத்திருந்தான் சுடர். எடுத்ததும், ராத்திரி வரை உனக்கு கால அவகாசம் நிலா, அதற்குள் அழகி என் பங்களாவிற்குள் இருக்க வேண்டும் என்று குரலை உயர்த்தாமல் அதே நேரம் அழுத்தமாகவும் பேசினான் சுடர். தொடர்ந்து பேசிய சுடர், நம் டிரைவர் காருடன் பின்வாசல் வழியாக எப்போதும் தயாராகத்தான் இருப்பான். நீ எப்படியாவது அழகியை மயங்க வைத்து அவளை பின்பக்கமாக கூட்டி வந்துவிடு, மற்றதை அவன் பார்த்து கொள்வான் என்றான். அவளை எப்படி நான் தூக்கி கொண்டு வருவது சுடர்? நான் என்ன அவெஞ்சர்ஸ் படத்தில் வரும் ஹல்கா அவளை தூக்கி வர என்றாள் கேள்வியாக. முட்டாள்,
எங்கள் கூட்டத்தில் அவ்வளவு நாட்கள் இருந்து என்ன ட்ரைனிங் எடுத்த? உன்னால் அதை கூட செய்ய முடியாதா என்று கோபமாக மொழிந்தான். உன்னிடம் போய் கேட்டேன் பார், என்னை சொல்லணும் என்று மனதிற்குள் அவனை வசைபாடியவள் வெளியே சுடரிடம், சரி நானே பார்த்துக்கிறேன், உன் டிரைவரின் அலைபேசி எண்ணை மட்டும் எனக்கு அனுப்பி வை என்றவள் தன் திட்டத்தை அவனிடம் கூறிவிட்டு வைத்தாள். பின் வெளியே வந்தவள் ஆம்பலின் அரைப்பக்கத்தில் இருந்த தூணில் மறைந்து கொண்டு அவள் வரவிற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அப்போது அனல்விழி ஆம்பலின் அரைப்பக்கமாக வரவே, இவன் எதற்காக அவள் அரைப்பக்கம் வர்றான் என்று புருவங்கள் தெரிக்க அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனோ சுற்றுமுற்றும் பார்த்தபடி தன் கையில் இருந்த சாவி மூலம் ஆம்பலின் அரைக்கதவை திறந்தான். அதை பார்த்தவளுக்கு பகீரென்றது. அவன் உள்ளே நுழைந்ததும் அவன் பின்னாடியே சென்றவளுக்கு பூட்டிய அறையே காட்சி அளித்தது. உள்ளே என்ன நடக்கின்றது என தெரியாமல் பைத்தியம் பிடித்தவள் போல் தன் தலையை ஆட்டிக்கொண்டு, என்னை அனைவரும் சேர்ந்து முட்டாளாக்கிவிட்டனர். இந்த அனல்விழிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னையே ஏமாற்றியிருப்பான். உன்னை நான் விடமாட்டேன் அனல்விழி என்றவளின் சினம் அவள் பேச்சிலேயே தெரிந்தது. கண்கள் இரண்டும் சிவப்பாக மாற உதடுகள் துடிக்க அனல்விழி வெளியே வரும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தாள். 10 நிமிடங்களுக்கு பிறகு வெளியே வந்தவன், என்னால் ஆம்பலை கொல்ல முடியல, இனி இவளை எவ்வாறு கொல்வது என்று நிலாவிற்கு கேட்கும் குரலில் பேசினான் அனல்விழி. அவன் மொழி கேட்டு குழம்பியவள், இவன் என்ன வித்தியாசமா பேசுறான், இவன் ஆம்பலை கொலை பண்ணவா உள்ள போனான் என்று நினைத்து கொண்டு அனல்விழியை மேலிருந்து கீழாக பார்த்தாள். அப்போதுதான் அவன் கையில் இருந்த கத்தி அவள் கண்களுக்கு புலப்பட்டது. கண்களால் பார்த்ததையும் காதால் கேட்டதையும் வைத்துக்கொண்டு அவளே தனக்குள் ஒரு யூகத்தை கற்பனை செய்து கொண்டவள் முகத்தில் மகிழ்ச்சி ரேகை உண்டானது. அப்படியென்றால் என் வேலை மிகவும் சுலபமாக முடிந்துவிடப் போகுதா என்று நினைத்து மகிழ்ச்சி கடலில் மிதக்க ஆரம்பித்தாள். அனல்விழி அந்த இடத்தை விட்டு சென்றதும் அவன் பின்னாடியே சென்றாள். அவன் தனது அறைக்குள் இருந்த குளியல் அறைக்குள் நுழைந்ததும் வெளியே இருந்த மேஜையில் அவன் வைத்துவிட்டு சென்ற சாவி இருப்பதை பார்த்தவள் அதனை எடுத்துக்கொண்டாள். அனல்விழி ஆம்பலுக்கு எதிராக இருந்தாலும் இந்த விஷயம் இவருக்கு தெரிய வேண்டாம். எனக்கு அந்த ஆம்பல் சீரழிவதை என் கண்களால் பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற குரூர எண்ணத்துடன் கீழே வந்து அனல்விழியிடம் எடுத்த சாவியை வைத்து ஆம்பலின் அறைக்கதவை திறந்தாள். அவள் திறந்து உள்ளே சென்று பார்க்கும்போது நன்றாக துயிலில் இருந்தால் ஆம்பல். நல்லா உறங்கு ஆம்பல், ஏன்னா நீ தூங்குவது இதுவே கடைசி தடவை. இனி உன் வாழ்க்கையில் இருட்டு பக்கங்கள் ஆரம்பமாக போகுது என்று வன்மமாக நினைத்து கொண்டே தன் கைக்குட்டையை அவள் முகத்தில் வைத்து அவளை மயக்கமடைய செய்தாள். ஆம்பலின் உச்சி முதல் உள்ளங்கால் வரை மேலிருந்து கீழாக பார்த்தவள் இவளை எப்படி இங்கிருந்து அழைத்து செல்ல என்று நினைத்தவளுக்கு மலைப்பாக இருந்தது. வெளியே ஏகப்பட்ட வேலையாட்கள் இருக்க அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அழைத்து செல்வது இயலாத காரியம். அதனால் ஒரு முடிவு எடுத்தவளாக ஆம்பலின் அறைக்கதவை திறந்துவிட்டு சுடரின் டிரைவரை அலைபேசியில் அழைத்தாள். நீ வெளியவே நில்லு, நான் இப்போது வருகிறேன் என்று அவனிடம் கூறிவிட்டு வெளியே சென்றாள். வெளியே நிற்கும் வாட்ச்மேனிடம் அவரை உள்ளே அனுப்பு, என் பழைய துணிகள் எல்லாத்தையும் எடுக்க அவர் வந்திருக்கின்றார் என்றதும் அவன் கேட்டை திறக்க உள்ளே வந்தான் சுடரின் டிரைவர். அவனை அழைத்து கொண்டு தோட்டத்து பக்கமாக சென்றவள் அங்கிருந்த ஆம்பலின் அறை ஜன்னலை காட்டி உள்ளே இருப்பவள்தான். ஆகட்டும் என்றாள். அவனும் ஜன்னல் வழியே சென்று ஆம்பலை ஒரு மூட்டையாக கட்டி ஆம்பலை கடத்தி சென்றான்.